பிஜேபி தமிழ்நாட்டில் இன்றைய சூழ்நிலையில் தனித்து நின்றாலே, நம்ம ஒரு அணி அமைத்தாலே நமக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமா, அல்லது திமுக திமுக கூட சேர மாட்டீங்க, அதிமுக போன்ற கட்சிகளோ இல்ல யாரோட கூட்டணிக்கு சேர்ந்தால் நமக்கு? நான் இதை பலமுறை தெளிவுபடுத்திருக்கேங்க. அரசியல்னாலே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கட்சிகள் வெற்றி பெறுவதில்லை, கூட்டணிகள் தான் வெற்றி பெறுகிறது. சரி, தமிழ்நாடு அரசியல் அப்படிதான். 67 திமுக ஆட்சிக்கு வந்தது. இதுவரைக்கும் கூட்டணி சேர்த்துக்காம அவங்க தனியா ஒரு கட்சி தேர்தல் நடந்ததே இல்ல. எம்ஜிஆருமே கூட்டணி தான் வச்சுதான் தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு. சில தேர்தல்கள் தனியா சந்திச்சிருக்காங்க. ஜெயலலிதா அம்மா சில தேர்தல் தனியா சந்திச்சிருக்காங்க. எக்ஸப்ட் ஏடிஎம்கே, அதுல அவங்க கூட சில விதிவிலக்கா சில தேர்தல்கள் தவிர கூட்டணி இல்லாம அவங்க சந்திச்சு 5 தேர்தல்கள்ல இந்த கூட்டணி ஒரு ஃபர்மிடபிள் அலையன்ஸ், ஒரு வின்னிங் அலையன்ஸ் நிரூபிச்ச கூட்டணி. 2019 பார்லிமெண்ட், 21 சட்டமன்றம், 24 பார்லிமெண்ட், 2 உள்ளாட்சி தேர்தல். அப்ப 5 தேர்தல்களில் வெற்றி பெற்ற கூட்டணி. அதை வீழ்த்தணுங்கிறப்போ ஒரு வலிமையான கூட்டணியோட தான் அதை வீழ்த்த முடியும். அப்போ நான் சொல்றது என்னன்னா, இன்னைக்கு திமுக இப்பெல்லாம் பேசாங்க, திமுகவுக்கு எதிரான சக்திகள் ஒன்று திரளணும்ன்றதான் என்னுடைய பாயிண்ட். சோ கூட்டணியால் தான் நம்மால் வெற்றி பெற முடியும்.